ஹாய் சில்ட்ரன்ஸ். இன்றைக்கி நான் உங்களுக்கு ஒரு குட்டி கதை சொல்ல போகிறேன். இது நான் எழுதிய கதை. கதை பேர் என்னென்னா முயலின் ஆலோசனை. இப்போ கதைக்கு போயிடலாமா? முயல்கள், எலிகள் மற்றும் அணில்கள் ஒன்று கூடி சோகமாக பேசிக்கொண்டிருந்ததா. அது என்ன பேசிக்கொண்டிருந்ததை பார்க்கலாமா? வானத்தில் இருக்கும் கழுகுக்கு தரையில் இருக்கும் நம்மளை பார்க்குது. உடனே வேகமாக வந்து நம்மளை பிடிச்சி கொண்டு தின்னுது. நம்ம கண்கள் அந்த கழுகு கண்கள் போல தான் இருக்குது. ஆனால் நமக்கு கொஞ்சம் தூரம் தான் நம்ம பார்வை இருக்குது என்று சொன்னது முயல். எதிர்பார்க்காத விதமாக மின்னல் வேகத்தில் வந்து நம்மளை பிடிக்கிறதுனால நம்மளால் தப்பிக்க முடியவே இல்லை என்று வருத்தத்துடன் எலி சொன்னது. எங்கேயோ இமயமலை காட்டிலிருந்து அந்த அந்த கழுகுகளிடமிருந்து நம்மளால் தப்பிக்கவே முடியல. எப்படி தப்பிக்கிறது என்று புரியவே இல்லை என்றது அணில். அந்த கழுகிடம் நீங்கள் எல்லாம் தப்பிக்கிறதுக்கு என்னிடம் ஒரு ஆலோசனை இருக்கு என்று சொன்னது வயதான முயல். என்ன 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 என்று எல்லாமே கேட்டது. நான் குரங்கிடம் ஒரு உதவி கேட்டேன். அதுக்கு கண்டிப்பாக நமக்கு உதவி செய்யும் என்று சொன்னது முயல். அடுத்த நாள் முயல் கேட்ட மாதிரி அந்த குரங்கு பட்டணத்துக்கு போய் ஒரு ஸ்மார்ட் ஃபோன் திருடிட்டு கொண்டு வந்து அந்த கழுகிடம் கொடுத்து விட்டாள். அவ்வளோதான், அந்த கழுகு வீடியோ கேம்ஸ் பார்க்க ஆரம்பித்தது. இந்த காலத்தில் பசங்கள் போல அது வீடியோ கேம்ஸுக்கு அடிமையாகிவிட்டது. அதனால் அந்த கழுகு கண் பார்வை கெட்டு போய்விட்டது. முன்ன போல ஆகாயத்திலிருந்து பார்க்க முடியாதனால அந்த கழுகுக்கு எதுக்காக இப்படி வந்ததுன்னு தெரிஞ்சு விட்டது. தன் கையில் இருக்கிற ஸ்மார்ட் ஃபோனு தான் இதுக்கு காரணம் என்று தெரிஞ்ச உடனே அந்த ஸ்மார்ட் ஃபோன் அங்கே போட்டு விட்டு தான் ஏற்கனவே வந்திருந்த அந்த இமயமலை காட்டுக்கு சென்று விட்டது. அந்த ஸ்மார்ட் ஃபோன் எவ்வளவு ஆபத்தானது என்பது அந்த விலங்குகளுக்கு புரிந்துவிட்டது. அந்த செல்ஃபோனில் வீடியோ கேம்ஸு எதுவுமே பார்க்கவில்லை. ஆனால் தம் உயிரை காப்பாற்றிய அந்த செல்ஃபோனை அந்த விலங்குகள் கடவுளைப் போல நினைத்தது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சதுன்னா நான் சந்தோஷப்படுவேன். உங்களுக்கு பிடிக்கவில்லை என்றால் உங்கள் நேரம் வீணாக்கினதுக்கு நான் உங்களுக்கு சாரி சொல்வேன்.